மது வந்து சரியான கோவத்தில் இருக்கா, பாருங்களேன். கட் பண்றா, விடக்கூடாது. கட் பண்ணிருக்காடா. ஹலோ, என்னடி கோவமா இருக்கியா? நீங்களே எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிடுங்க. ஏய் ஏய், நீ எப்படி அதை சாப்பிட முடியும்? ஏய் 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 ஏய், இரு ஒரு நிமிஷம். கட் பண்ணிட்டான். ஒன்றும் இல்லை, நம்ம பானிபூரிலாம் செஞ்சு சாப்பிட்டுருந்தோம். அவள் வந்து அங்கே இருக்கா, பாப்பா பிறந்ததுலேருந்து. அதில் வந்து பயங்கர கோவமாக இருக்கா, எதுவுமே எனக்கு தரல, நீங்களே செஞ்சு சாப்பிட்றீங்க, நான் இருக்குமோ செய்ய மாட்டீங்க அதெல்லாம் அப்படின்ட்டு சரியான கோவத்தில் இருக்கா. ஸோ அவளுக்காக நான் இப்போ அதனால தான் டக்குன்னு கேமரா அவளுக்காக நம்ம சமைச்சு கொண்டு போகிறோம்டா. அவள் சர்ப்ரைஸ் ஆகிறத நம்ம பார்க்கணும், நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். அதெல்லாம் வெயிடா பைத்தியமே. இது வந்து சாப்பிடும்போது அழுவுறா, கரெக்டாக சாப்பிடும்போது அழுவுறா. பாப்பா, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை நம்ப கூடாதுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மதுக்கு வந்து நான் குக் பண்ணி கொடுக்கலாம், அது ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அனலைஸ்லாம் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு பண்ண போகிறோம். அதில் வந்து சுகர் கிடையாது, மைதா கிடையாது, ஜாகரி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே, ஃபுல் ஹெல்த்தி, ஃபுல் நட்ஸு, டேட்ஸு, நெய், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். அதாவது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உடம்பு எப்படி இருக்கணுமோ, ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி, பிரெஸ்ட் மில்க் ஏற்ற மாதிரி, பேக் பெயின் எல்லாம் ஈல் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லட்டு செய்ய போகிறோம். ஃபுல் ஹெல்த்தி. ஓகே, அதுதான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு என்னோட அப்ரண்டிஸை கொடுக்குறேன் ஹரிஷ். சொல்லுங்க ஏஜுமா. ஓகே, நான் சொல்ல செய்கிறேன். ஓகே, சரிங்க ஏஜுமா. ஏண்டா என்னடா இப்படி போறாமே பணிவுனே. அதே மாதிரி எஜமான் குனிஞ்சத்துல நிம்மராம செய்யணும். ஓகே ஓகே, வாங்க. ஓகே கைஸ், ஸோ பேன் வச்சுட்டு நம்ம நல்லா ஹீட் பண்ணிடணும். ஹீட் பண்ண உடனே நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நெய் என்னடா ஊறுகாடா, அது ஃபேக். டேய் ஏண்டா எந்த டப்பால என்ன இருக்கு நம்ம வீட்ல அதுவே உனக்கு தெரியல. நான் இப்படியே எடுத்துட்டு வந்தா லைட்டா நான் கீழெல்லாம் பாக்கறேன். இப்படியே இருந்தது, இப்படியே எடுத்துட்டு நான் பாட்டு ஏதோ ஞாபகம் சம்பந்தமே இல்லாத டப்பால சம்பந்தமே இல்லாத பொருள் எனக்கு தெரியும்டா. நான் கீரை குழம்பு சாப்பிட்டா தொட்டுக்க இந்த ஊறுகாய் வச்சாங்க அம்மா, லெமன் ஊறுகாய். 3 பேர் லெமன் இருக்கா இல்லையான்றது 3 பேர். சாரி கைஸ், தெரியல. ஏய் நெய் மாட்டேன்டா, தோத்துக்கிட்டே இருக்கீடா. அதே டப்பா மாதிரி தானே இருக்குது. அதான இல்ல இல்லையா? இது வேற பிராண்ட், அது வேற பிராண்ட். சரி ஓகே. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நெய். வீடியோ எடுக்கிறதுக்குள்ள போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம். ஓகேவா? 2 ஸ்பூன் போட்டுக்கினே இருக்கீங்களே. ஆக்சுவலாக நெய் வந்து ரொம்ப ஹெல்த்தி. அதாவது இந்த மாதிரி இது ஓகேவா? ஆக்சுவலாக வந்து எனக்கு நெய்யே பிடிக்காது, அந்த ஸ்மெல்லே எனக்கு கொமட்டும். பட் ஆனால் இப்போ நான் பழகிட்டேன் சமைச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறா. ஆக்சுவலாக நெய் பிடிக்காதான். நான் மைசூர் பாக்கு, நெய் மைசூர் பாக்கு தான் சாப்பிடுவாங்க. என்னங்க நெய் என்னடா பிடிக்காது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எடிபிள் கம்முன்னு சொல்லுவாங்க. பாதாம் பிசின் தானே? பாதாம் பிசின், ஆமா. ஏன்டா அப்படி ஓவரா இங்கிலீஷ்? ஐயோ என்னால முடியலடா. கடவுளே. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏய், அது ஊற வைக்கணும்டா. டேய் சும்மாறா. இதுவுமே இந்த பேக் பெயினுக்குலாம் ரொம்ப நல்லதான். போட்டதில் இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருந்ததை நான் டெக்ஸ்ட்டாக போடுறேன். ஓகேவா? இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இது. நல்லா இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் கொஞ்சம் இது பண்ணிப்போம். ஓகே, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேனல் அப்படியே ஃபுல்லாக குக்கிங் சேனல் மாதிரி ஆயிடுச்சுல? ஆமாண்டா, ஐ எம் சுபு அஃபிஷியல்னு அடிச்சு ஐ எம் சுபு குக்கிங் அஃபிஷியல்னு ஏதோ போடுறாங்க. பட் ஆனால் நம்ம பண்ணுறது எல்லாம் போட்டி. சரி, அப்படியே நம்ம இதில் வச்சுக்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டை எப்படி பண்ண என்டர்டைன்மெண்ட் தானே இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கசகசா. பாப்பி சீட்னா கசகசா தான் நினைக்கிறேன். ஓகே, கசகசா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதை வறுத்துப்போம். வருது, ஸ்மெல் வருதா? இப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஓகே, இதில் வந்துமே ஏதோ இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுவான். எல்லாமே உங்களுக்கு வரும் டெக்ஸ்ட்டாக. அதாவது எல்லாமே இந்த ப்ரெக்னென்சிக்கு ஏற்ற மாதிரியான பொருள். அப்போ செஞ்சு நம்ம சாப்பிடக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பற்றி பற்றினா வாய் இருக்காது. சாப்பிட்லாம்டா. இல்லைடா, அவங்க சாப்பிட்றதுக்கான முக்கியமான இது இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்காங்க இதில். இது நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணுறோம். போச்சுடு கிறிஸ்பி ஆகணும்னா இவனுக்கு தேவையான்னு நான் யோசனை வரேன். என்ன சும்மா இருக்கிற யார் சாப்பர்?
இதை போட்டு இதை வச்சு நசுக்கு. என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. மிக்ஸி கையில் நசுக்குதா? அவ்வளோதான், அது பிடிச்சிக்கோ, பறக்க போகுது. நசுங்குதா? மிக்ஸிங்கிறா போதுமாடா? நசுக்குடா. இதுக்கு மேலே நான் சொன்னா கச்சி தாண்டா துப்பணும். போதும், என்னடா அமுக்கினே அதை போட்டு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஏய் குடு. ஏண்டா எல்லாத்துலையும் ஜெயிச்ச என்ன போய் தள்ளிட்டு பண்ணுற? இன்னும் ஆகும்டா, அந்த ஈரப்போதை போய்டும்டா தேங்காயில். புரியுதா? அதுக்கு மேலே இல்லைப்பா ஸ்பீடு. 2000 இருக்கும். 2000 இருக்கும் இதில். இல்லை 2000, 1800 தான். டீயை போதுடா. பார்த்துக்கிறேன்டா, தீயாதடா, இது நான்ஸ்டிக் தவா. பாய்ச்சுடா. தேங்காய்லாம் வந்து அம்மா தான் சீவ சொன்னேன், சிலதெல்லாம் அப்படியே போட்டு விட்ருக்காங்க. நல்லா முடிச்சு விட்ருவாங்க. போதும்தா, ப்ரௌன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு இல்லை கொட்டிட வேண்டியதான். அது ஒன்றாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதேமாரி நெய். சார் இது என்னடா இது ஏன்டா இங்கே வைக்கிறீங்க? தூக்கிட்டு போகணும் அதை ஊறுகாய் டப்பாவை. ஸோ நெய் வந்து அதேமாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறோம். ஓகே, 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றியாச்சா? ஆன் பண்ணி கொஞ்சம் மீடியமில் என்ன பண்ண போறோம்னா இப்போது ஆல்மண்ட்ஸ் பாதாம் வந்து அப்படியே ஒரு கப்பு. ஓகே, அப்புறம் வந்து முந்திரி வந்து அதே மாதிரி அந்த பாதாம் கீக்குள்ளே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வால்நட்டும் உடம்புக்கு நல்லது, அதுவுமே வந்து அந்த பாதாம் கீக்குள்ளே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஓகேவா? எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா டீப் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது எது? அது வந்து தனி. அது என்ன அது தெரியும் சொல்லு? ஃபிக்கு. இது அது வந்து அதெல்லாம் வெயிட்டா பைத்தியமே. அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்கே வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? உங்கள்கிட்ட கேட்டேன் நான் இதெல்லாம் வையேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச திராட்சை, உலர்ந்த திராட்சை. அது வந்து நம்ம கொஞ்சம் வீடியோ எடுக்காமல் சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ பழமொழி எனக்கு வந்துடா. என்ன வெங்காய பழமொழி? கை கெட்டாங்க வாய் கட்டலையா? 4 எடுத்தேன். ஒன்று கை தவறி ஊந்துச்சு. அது எடுக்க போனேன், தெரியாம இன்னொன்று ஊந்துச்சு. இது வந்து என்ன தெரியுது? சொல்லு, நீயே சொல்லு, ஏதோ ஒரு சசிகள் சொல்லு. ஏதாவது ஒன்று கை தவறி போச்சுன்னா அடுத்து நம்ம போயிட்டே இருக்கணும். அதை தேடி போய் இன்னொன்று இழந்துடக்கூடாது. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ஓகே, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். என்னன்னு நல்லா இல்லை. ஸோ பம்கின் சீட்ஸ் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ். ஓகே, இதை போட்டு நல்லா கலரணும். நல்லா அடி தீஞ்சிச்சு அடிச்சு. இதை வர கீழெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிதான் இருக்கும். கேட்டால் இது நான்ஸ்டிக்கு அடி பிடிக்காது. அடி பிடிக்காது, தீயும். ஆனால் நீ தான் சொன்ன. நான் சும்மா ஒன்று சொன்னேன். ரொம்ப நேரம் அமைதியாக இருக்கே, ஏதாவது உளருமேனு உளர்னேன். ரோஸ்ட் ஆயிருமாடாரி. ஏய் அப்பா கம்னு இருடா, கையை காலை வச்சுன்னு சும்மா. அப்ரெண்டிஸ்க்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரி, ஓகே. ஸோ கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு இது. சரி, இதை கொட்ட வேண்டியதான். எதில்? இதில் தான். ஓ, இதான் பிடிக்கிறது. அப்போ இதெல்லாம் உருண்டை பிடிக்க போகிறேன். இதில் கொஞ்சம் பார்த்து போட்டுப்பேன், ஏன்னா நிறைய இருந்துச்சுன்னா அப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 2 ஸ்பூன் நெய். அப்புறம் வந்து இது பேர் என்ன சொல்கிற ஐஷு? ட்ரை ஃபிக். அஞ்சீர் ட்ரை ஃபிக். ஆமாம், ஒரு 6-7 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு போனேன். சாப்பிட்றேன். இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து டேட்ஸ். எஸ், டேட்ஸை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஒரு 100 கிராம். ஓகே, நல்லா லோ ஃப்ளேமில். இங்கே ஆரம்பிச்சானே இதுக்கே தீஞ்சிச்சு போடுற சரி. சை, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வே நம்பக்கூடாதுங்க, தனியாக பிடிச்சது. 1/2 மணி நேரமாக ஸ்பூனில் கிண்டிட்டு இருந்தா சரி. ஆனால் இது ஒரு மாதிரி வாசனை வருது பாரு. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துச்சா? நீயே இன்னைக்கு எங்கள் அண்ணன் பார்த்துருவோம். நல்லா இருக்குடா. ஓகே, போதும் லாரி. எனக்கு என்னன்னே தெரியாதுடா. என்கிட்ட போதுமா அப்படின்னு கேட்டேன், நான் நடா சொல்லுவேன். ஓகே, இது போதும். இப்போ என்ன பண்ணுறோன்னா உங்களை தூக்கி அதில் கொட்டுறோம். இரு அவசரப்படாத இரு. போதும் நீ மட்டும் எதுவுமே பண்ண மாட்ட. சரி, ஓகே, போதும். ஸோ அத்திப்பழமும் இந்த டேட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போது ஆஃப் பண்ணிட்டு
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே இதில் கொட்ட போகிறோம். ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை. ஓகே, நல்லா அப்படி கீழே மேலே சிந்தணும். ஓகே, நல்லா லட்டு மாதிரி ஆயிடுச்சுல. அது இது ஆறுனா தான் இப்போ கையை வைக்க முடியுமே. சுட சுட லட்டு பிடிப்பாங்களா ஆறுன அப்புறம் பிடிப்பாங்களா சொல்லு பார்ப்போம். நீ சொல்ல, நீ தான் பெரிய ஆளாச்சா, சொல்ல. சுட சுட பிடிக்கணும் மிதமான சூட்டில். சும்மா கூட நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்பா கை வலி இது பண்ணுறதை வந்ததுக்கு எதையாவது பண்ண. முதல்ல இதெல்லாம் உடச்சி விட்றேன். உடச்சி விட்டேன்னு வச்சுக்கோ. ஓகே, கொஞ்சம் நல்லா இதுவாச்சுன்னா இவ்வளோ நேரமாக இது மிக்ஸ் இது ஆயில் இது. சிந்து கீழே நீ தானே சொன்ன சிந்தனுன்ட்டு. ஓகே, சூடு எப்படி இதுன்னு பார்த்து இப்படி கொடுக்குறா. ஓகே காய்ஸ், முதல்ல ஒரு ரவுண்டு பிடிப்போம். அரிசே அற்புதமான சுவையான ஒரு ஹெல்த்தியான லட்டு தயார். ஓகே, ஃபஸ்ட்டு அரிசி போட்டு டேஸ்ட் பார்ப்போம். அரிசி இல்லை டெலி பொரி. அப்பதான் அவன் நிறைய தின்ட்டா. ஒரு வாய்டா. நான் டேட்ஸே தான் இது மாதிரி இருக்கு. கிறிஸ்மஸ் இன்னைக்கு சாப்பிட எள்ளு உண்டா அப்படியே இருக்குது அந்த மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஒரு ஹெல்த்தியான எள்ளு ஒன்று எல்லாத்தையும் கொடுவோம். டேஸ்ட் பார்ப்போம். அதான் இது நல்லா இதா சூர்யா, இந்த தரேன் அஸ்வினே. அடுத்த புள்ள தச்சு சாப்பிடு. ஓகே, சக்ஸஸ். ஸோ இதை அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி மதுகிட்ட கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறோம். தான் சரியான கோவத்தில் இருக்கா. அதா நல்லா இருக்குன்ட்டாங்களே. என்னடா ஒன்றுமே இல்லை, டேட்ஸு நெய் இந்த இது தான் எது போட்டு கலந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும்ல. டேட்ஸ் தான் ஸ்வீட்டு வேணால் அதுதான் சக்கரை எதுவுமே இல்லை. இந்த டேட்ஸ் மட்டும்தான் ஸ்வீட்டு. இந்த உருண்டை வச்சுட்டு அழகாக ஸ்வீட்டை பழச்சிரும். நித்தியமிர்தம் வாங்கிட்டு வந்தான்னு கதை விட்டு அப்புறம் சொல்லிடல. அந்த வீடியோ தான் இருக்கு, போட்டு காமிச்சிடலாம்டா. சரி, ஓகே. சிக்கி இது யாருக்கு தெரியுமா? மம்மிக்கு. ஓகே, மம்மி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே, இதை வந்து நம்ம ஒரு ஸ்வீட் டப்பாலே வச்சு கொடுப்போம். அப்போ தான் வந்து கொஞ்சம் கூட சந்தேகம் வராது. ஓகே, ரெடி. ஸோ இது அப்படியே மது வீட்டுக்கு போகிறோம், கொடுக்குறோம். அவளோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்குறோம். வாங்க போகலாம். இந்தா இப்போ எதுக்கு வந்த? உங்கள் பேர் வீடியோலாம் இந்தா செஞ்சியா? லாலா தூங்குறா. நீ சாப்பிட்டு எப்படி இதுன்னு சொல்லு. இது வந்து சாப்பிடும் போது அழுவுறா. கரெக்டாக சாப்பிடுங்க அழுவுறா பாப்பா. என்னது சூப்பராக இருக்கு. இதில் என்ன நல்லா இருக்குடா. நல்லா தாண்டி இருக்கும். என்ன நல்லா இருக்குது தெரியுமா? நட்ஸு தெரியுது. இது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி சுகரே இல்லாமல் ஃபுல் ஹெல்த்தி. வாவ். டேட்ஸ் அது எனக்கு வேணாம். உடம்புக்கு அதாவது ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ஒரு ஒரு ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இருக்கா செம்மையாக இருக்கா? வாவ். சுப்புக்குள்ளே இப்படி ஒரு டேலண்ட் வந்து எப்படி செஞ்சா? கொஞ்சம் க்ளீனாக தானே செஞ்சேன். க்ளீனாக தான் செஞ்சேன். அதாவது ஹெல்த்தியாக ஹைஜீனாக பண்ணோன்ட்டு க்ளீனாக தான் பண்ணேன். எனக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கானா நம்ப முடியல. உனக்காக தாண்டி செஞ்சேன் பைத்தியம். பானிபூரி வீடியோ ஒன்று பண்ணோம். அதை பார்த்துட்டு எனக்கு எங்கே பானிபூரி அப்படின்னு கேட்டேன். அது ப்ரௌனி வந்து நடுவில் நான் செஞ்சுருந்தேன். ஏன்னா நான் பண்ணது நல்லா இருந்துச்சுட்டு அடிக்கடி வீட்டில் செஞ்சுட்ருப்பேன். எனக்கு ப்ரௌனி வேணும் செஞ்சு கொடு அப்படின்றா. அதெல்லாம் சுகர் சாப்பிடக்கூடாதுன்னா கேட்க மாட்டேறா. அவள் ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னால் அதுக்காக தான் இந்த லட்டு. நானும் இல்லை, யாருமே சுகர் சாப்பிடக்கூடாது, கம்மி பண்ணிடணும். எல்லாருமே அதை சாப்பிட்லாம். அதனால இல்லை இது சாப்பிட்லாம், நல்லது தான். உடம்புக்கு வந்து ஹெல்த்தி. அதாவது இவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஃபுல் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகேல, ஹாப்பியா? ஸோ சக்ஸஸ். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு செஞ்சு வந்து தந்துகிட்டே இருப்பான். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வேணும்? என்ன வேறு எதுவுமே இல்லடி எனக்கு தெரிஞ்சு. நீங்களே ரெசிபி சொல்லுங்கள். ரெசிபி சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன். அது ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். அனிதா பை ஃப்ரம் ஐ எம் சுபா ஆஃபிஷியல் டீம். பாய்.